Hello everyone. Hello UGC NET Political Science aspirants. Welcome to Edgemaster Academy. So this is day 3 of UGC NET Political Science Foundation class. So இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மேரி வில்ஸ்டன்கிராஃப்ட். இவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் திங்கர் அண்ட் இவங்களை பற்றின கொஷின்ஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்துட்டு நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ யூஜிசி நெட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு ஹாட் டாபிக். ஸோ இவங்களை பற்றி நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ இவங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு த வீடியோ, இது வந்து எஜுமாஸ்ட்ரி அகாடமியோட ஒரு புது இனிஷியேட்டிவ். யாருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா தமிழ்நாடு யூஜிசி நெட் ஆஸ்பிரண்ட்ஸுக்காக ஸ்பெசிஃபிக்காக தமிழில் படித்து எக்ஸாம் அப்ரோச் பண்ண நினைக்கிறவங்களுக்காக கொண்டு வரப்பட்டது, சரிங்களா? நாட் ஓன்லி இன் பொலிட்டிக்கல் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட், லா, தமிழ், இங்கிலீஷ், எஜுகேஷன் போன்ற மோஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸில் நம்ம வந்துட்டு கிராஷ் கோர்ஸ் வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம். கம்மிங் ஏப்ரல் 2 ஸ்டார்ட் ஆக போகுது, சரிங்களா? ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம எஜுமாஸ்ட்ரி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் அங்கே வந்து என்ரோல் ஆகிக்கலாம். இல்லை நான் வந்துட்டு ஃபவுண்டேஷன் கிளாஸஸ்லாம் பார்த்துட்டு தான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஓகே, இட்ஸ் யுவர் டிசிஷன் அண்ட் வி ரெஸ்பெக்ட் யூ, சரிங்களா? ஸோ வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே வந்து நம்ம போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பெரியார் அவர்களை பற்றி பார்த்துருந்தோம், அதுக்கப்புறம் வி.டி. சவர்கர் அவர்களை பற்றி வந்து பார்த்துருந்தோம். ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நம்ம எந்த அப்ரோச் ஃபாலோ பண்ணுமோ அதே அப்ரோச் தான் இவங்களுக்கும் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு கான்செப்ஷுவல் நோட்ஸ் காமிக்க போகிறேன், அதுக்கப்புறம் அவங்களோட கான்செப்ட்ஸை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கடுத்து ஃபேக்ட் ஷீட்ஸ் பிஒய்க்யூஸ் போடுறோம். பிஒய்க்யூஸ்லேருந்து ஃபேக்ட் ஷீட்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து நான் வந்து காட்ட போகிறேன், சரிங்களா? ஸோ இப்போது கான்செப்ஷுவல் நோட்ஸ் வந்துட்டு நான் காட்டுறேன். ஸோ இதுதான் எஜுமாஸ்ட்ரி அகாடமி சார்பாக நம்ம மேரி வில்ஸ்டன்கிராஃப்ட்டுக்கு நம்ம கிராஷ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க போகிற நோட்ஸ். ஸோ பாருங்கள். ஸோ மேரி வில்ஸ்டன்கிராஃப்டோடைய லைஃப் அண்ட் ஒர்க்ஸை வந்துட்டு ஒரு 10 பாயிண்ட்ஸாக வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது நீங்கள் ஒருக்கா ரீட் பண்ணிங்க அப்படின்னா மேரி வில்ஸ்டன்கிராஃப்ட் பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஜென்ரலான பேக்ரவுண்ட் அவங்களோட பற்றி தெரிஞ்சிடும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ ஒவ்வொரு திங்கரை படிக்கிறதுக்கு முன்னாடியுமே அவங்கள பற்றின ஒரு பேக்ரவுண்ட் வந்துட்டு நமக்கு இருக்கணும். இருந்தால் தான் நம்மளால் வந்துட்டு இந்த திங்கர் இப்படி சொல்லியிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சில கொஷின்ஸ்லாம் வந்து நம்மளால் வந்துட்டு கெஸ் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அதுக்காக கொடுத்துருக்கேன். சும்மா ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் தான், சரிங்களா? அண்ட் பெரியார் அவர்களுக்கும் வி.டி. சவர்கர் அவர்களுக்கும் நம்ம பண்ணின மாதிரியே மேரி வில்ஸ்டன்கிராஃப்ட் அவங்களுக்கும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தீம் வைஸ் பிரிச்சிட்டோம், சரிங்களா? அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ, என்னென்ன தத்துவங்கள், என்னென்ன சிந்தனைகள்லாம் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே தீம் வைஸ் பிரித்தாச்சு. தீம் வைஸ் பிரிச்சுட்டு அதுக்கு கீழே அவங்க அதை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன், சரிங்களா? அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது சில இடத்துல வந்துட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக படித்தா புரியாது. ஸோ அதுக்காக அது புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸாம்பிள்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரி இருந்தாலுமே ஃபஸ்ட் டைம் ஒர்க்காக ரீட் பண்ணாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடச்சிடும், சரிங்களா? நான் முன்னாடி சொன்ன மாதிரியே மை நோட்ஸ் வந்துட்டு ஸ்பீக் வித் யூ, சரிங்களா? ஸோ தீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் விமென், ஆன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன், ஆன் லிபர்ட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி பற்றி, அதுக்கடுத்து மேரி வில்ஸ்டன்கிராஃப்ட்ஸ் வியூஸ் ஆன் ரைட்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்த மாதிரி தீம்ஸுக்கு கீழே எல்லாமே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் கான்செப்ஷுவல் நோட்ஸ். ஏன் இது உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கணும். கிராஷ் கோர்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் காட்டுறேன். அண்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே கொஷினாக மாறுமா அப்படின்னு கேட்டால் 99% வந்துட்டு மாறாது. ஸோ அதை வந்து பிஒய்க்யூஸ் உங்களுக்கு நான் காட்டுறப்போ உங்களுக்கு தெரியும். நீங்கள் பெரியார் அண்டு வி.டி. சவர்கர் அவர்களோட வீடியோவை பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க கான்செப்ட்ஸ் எவ்வளோ முக்கியம், ஃபேக்ட்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கான்செப்ட்ஸ் வந்துட்டு சொல்ல வேண்டியது வந்து என்னோடய கடமை. ஸோ அதையும் வந்துட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன் இந்த கிராஷ் கோர்ஸ் மூலமாக, சரிங்களா? ஸோ இப்போது பேசிக் ஆனால் டீட்டெயில்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்ப்போம், சரிங்களா? ஸோ மேரி வில்ஸ்டன்கிராஃப்ட் வந்துட்டு மதர் ஆஃப் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பெரியார் அவர்களுக்கு சோஷியல் ரிஃபார்ம் விஷனரின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அண்ட் வி.டி. சவர்கர் அவர்களுக்கு வந்துட்டு ஆர்கிடெக்ட் ஆஃப் ஹிந்துத்துவன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ சோஷியல் ரிஃபார்ம் பற்றின ஏதாச்சும் சேயிங்ஸோ இல்லை கொஷின்ஸோ வந்துச்சுன்னா ஃபஸ்ட் பெரியார் வந்து உங்கள் மைண்டுக்கு வரணும்னு சொல்லியிருப்பேன். அண்ட் வி.டி. சவர்கர் வந்துட்டு ஹிந்துத்துவா, ஹிந்துஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் சேயிங்ஸ்
இல்லை கொஷின்ஸில் வந்துட்டு வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா விடி சாவர்கர் அவர் வந்துட்டு ஞாபகத்துக்கு வரும்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஃபெமினிசம் ரிலேட்டட் கொஷின்ஸோ சேயிங்ஸோ வந்துச்சு அப்படின்னா உங்கள் மைண்டில் மேரி wollstonecraft வந்துட்டு ஞாபகம் வரும். சரிங்களா? ஏன் அப்படின்னா இவங்களை தான் வந்து மதர் ஆஃப் ஃபெமினிசம்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து 18th centuryலே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபெமினிஸ்ட்க்குன்னு தனியாக புக்ஸ் வந்து எழுதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? அதனால தான் இவங்களை வந்து மதர் ஆஃப் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போது அவங்கள பற்றின ஒரு பேசிக்கான ஐடியா வந்துட்டு நான் கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஃபெமினிஸ்ட் என்லைட்டன்மெண்ட் திங்கர் அண்ட் இவங்க born in 1759 லண்டன், இங்கிலாந்து. சரிங்களா? ஸோ இவங்க வந்துட்டு இங்கிலாண்டில் பிறக்கிறாங்க, லண்டன். சின்ன வயசுலேருந்தே ஆணாதிக்கம், டொமஸ்டிக் வயலன்ஸு இதெல்லாம் பார்த்து வளர்கிறாங்க. அன்பு, அரவணைப்பு இதுக்கெலாம் வந்துட்டு ரொம்பவே ஆசைப்படுறாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு ஒரு குடிகாரராக இருக்கார். அதனாலேயே வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு பொறுப்பில்லாத அப்பாவாக இருக்கிறாரு. ஸோ பொறுப்பில்லாத அப்பாவுக்கு பிறக்கிற குழந்தைகள் என்னென்ன கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ அந்த கஷ்டத்தை அவங்களும் பட்டிருக்காங்க. அண்ட் அவங்களோட சரௌண்டிங்ஸும் வந்துட்டு கொஞ்சம் மோசமாக தான் இருந்திருக்கு. சரிங்களா? பெருசாக வந்து அவங்களுக்கு ஸ்கூலிங் அப்படிங்கிறது கிடையாது. சும்மா கொஞ்சம் இயர்ஸ் மட்டும்தான் ஸ்கூல் வந்துட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களே புத்தகங்கள் வந்துட்டு ரீட் பண்ணி அவங்களுக்கு உண்டான நாலேஜை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து ஸ்கூல்ல எல்லாம் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ நான் சின்ன வயசில் வந்துட்டு அவங்க அன்பு அரவணைக்கலாம் ஏங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா, அதனாலேயே வந்துட்டு அவங்க ஒரு அளவற்ற காதல் வந்து ஒருத்தர் மேலே வைக்கிறாங்க. அண்ட் அந்த காதல் வந்து தோல்வி அடையுது. அதனால வந்துட்டு 2 முறை வந்து சூசைட் அட்டெம்ப்ட்டும் வந்து பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் அவங்களுடைய சிந்தனைகளையும் தத்துவங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு, பாதிச்சிருக்கு. ஸோ அவங்க சொன்ன எல்லா தத்துவங்களையும் சிந்தனைகளையும் வந்துட்டு எப்படிலாம் இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா, இந்த காரணங்கள் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்களோ இது எல்லாமே அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ டைட் இன் 1797 அட் ஏஜ் 38. ஸோ இவங்களுக்கு வந்து காதல் தோல்வி ஆயிடும். அதுக்கப்புறம் இன்னொருத்தரை வந்துட்டு திருமணம் செஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ரைட்டர் அண்ட் திங்கராக வருவாங்க. ஸோ அவங்கள பற்றியும் பார்ப்போம். அண்ட் அவங்கள தான் வந்து மேரி ஷெல்லி. சரிங்களா? ஸோ இதுதான் இவங்களை பற்றின ஒரு ஜெனரலான அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ உங்களுக்கு கான்செப்ஷுவல் நோட்ஸ் காட்டிட்டேன், ஒரு ஜென்ரலான அவுட்லைன் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். சரிங்களா? இனி இவங்க என்னென்ன தீம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ மேரி wollstonecraft வந்துட்டு நிறைய புக்ஸ் எழுதுகிறாங்க. ஸோ இந்த புக்ஸ் எல்லாத்துலேயும் தான் அவங்க சொன்ன தத்துவங்கள், சிந்தனைகள் வந்துட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க தாட்ஸ் வந்து எஜுகேஷன் ஆஃப் டாட்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வந்துட்டு 1787 எழுதுகிறாங்க. அதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட் புக். பட் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. இவங்க எழுதுனதுலேயே வந்துட்டு 2 புக் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன அப்படின்னா விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் மென் 1790 அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் விமென். சரிங்களா? 1792. ஸோ இந்த 2 புக்ஸுமே வந்துட்டு ரெஸ்பான்ஸ் புக்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். அதாவது இன்னொரு திங்கர் சொல்லியிருக்கிறத எகெயின்ஸ்டாக, அவங்க கருத்துக்கு எகெயின்ஸ்டாக மேரி wollstonecraft வந்துட்டு இவங்களோட புக்கில் வந்து பதில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது 2 வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் புக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் இப்போது விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் மென் வந்துட்டு பார்க்கலாம் நம்ம. சரிங்களா? ஸோ இது 1790 வந்து எழுதியிருக்காங்க. யாரோட கருத்துக்கு எகெயின்ஸ்டாக அப்படின்னா எட்மண்ட் பர்க், இவரோட புக் ரெஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் த ரெவல்யூஷன்ஸ் ஆஃப் ஃப்ரான்ஸ். ஸோ இந்த புக்கும் வந்துட்டு 1790 தான் எழுதியிருப்பாங்க. இந்த புக்கில் அவர் சொன்ன கருத்துக்களுக்கு எகெயின்ஸ்டாக அதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் மெனில் மேரி wollstonecraft வந்து எழுதியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரீசன் வர்சஸ் ட்ரெடிஷன், அதுக்கப்புறம் கிரிட்டிக் ஆஃப் ஹெரிடிட்டரி ப்ரிவிலேஜ். நான் எல்லாம் எழுதிக்கிறேன் ஸோ தட் ஆர்டராக சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். லிபர்ட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி, moral regeneration. சரிங்களா? ஸோ எட்மண்ட் பர்க் என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் பற்றி சும்மா ஒரு டீட்டெயில் மாதிரி சும்மா ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா?
ஸோ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது எப்படின்னா, அங்கேருந்து மன்னராட்சியை எதிர்த்து மக்கள் போராட்டம் செய்கிறாங்க. அதனால் மன்னராட்சி வந்து அங்கே முடிவுக்கு வருது, மக்களாட்சி வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். சரிங்களா? ஸோ இந்த புரட்சியில் வந்துட்டு நிறைய மக்கள் வந்துட்டு இறக்குறாங்க. ஏன்னா அரசருக்கு எதிராக போராடுறப்போ கண்டிப்பாக அந்த அடக்குமுறையில் இருந்திருக்கும். அதில் நிறைய பேர் வந்து பாதிப்படைஞ்சிருப்பாங்க, நிறைய பேர் இறந்துருப்பாங்க, நிறைய ரத்தங்கள் வந்து சிந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு தான் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அளவுக்கு இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சால் போதும். சரிங்களா? ஸோ எட்மண்ட் பர்க் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே மதிக்கணும். அந்த காலத்து பழக்க வழக்கங்கள் நம் முன்னோர்கள் செஞ்சுட்டு வந்த பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து மதிக்கணும். அரசருக்கு வந்து மரியாதை கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, அரசர் வந்து அறிவாளியா முட்டாளா அப்படிங்கிறதுனால கிடையாது. அந்த அரச பதவிக்கு வந்து நம்ம மதிப்பு கொடுக்கணும். அந்த அரசு பதவி சுற்றி இருக்கிற அந்த கஸ்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து மதிப்பு கொடுக்கணும். மதிப்பு கொடுக்கறதன் மூலியமாக இந்த சொசைட்டி வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். சரிங்களா? ஸோ ட்ரெடிஷன் வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணாமல் மன்னருக்கு எதிராக ஒரு புரட்சி வந்துட்டு பண்ணணுங்கேட்டி தான் அடக்குமுறை மூலியமாக நிறைய மக்கள் வந்து இறந்து போனாங்க. சொசைட்டியில் வந்துட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல், நிம்மதி இல்லாமல் நிறைய உயிர்கள் வந்து பறி போயிடுச்சு. அந்த மாதிரி வந்து ட்ரெடிஷனை வந்து ஃபாலோ பண்ணால் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மூட நம்பிக்கையாகவே இருந்தாலும் சரி, நம்ம ட்ரெடிஷனை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சொசைட்டி வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லாட்டி மக்கள் உயிர் எல்லாமே வந்துட்டு பாதிப்படையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு ரீசன் வந்துட்டு மேரி வில்சன்கிராஃப்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, சொசைட்டி அப்படிங்கிறது டெவலப்மெண்ட்டை நோக்கி தான் போகணும். சொசைட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நாகரிகம் வளர்ச்சி அடைஞ்சதை தான் வந்துட்டு குறிக்கணும். ஸோ அடக்குமுறையோ இல்லை மக்களை பாதிப்பை ஏற்படுத்துகிற எதுவுமே வந்துட்டு அது நம்மளுடைய பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்தியாவில் வந்துட்டு அந்த காலத்தில் சதி அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அதாவது கணவனை இழந்த பெண்கள் எல்லாருமே வந்து தீக்குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒன் ஆஃப் த மூட நம்பிக்கை அண்ட் ஒன் ஆஃப் த பழக்க வழக்கம் தான். பட் அதை வந்து நம்ம பகுத்தறிஞ்சு எது நல்லது எது கெட்டது, நம்மளுடைய வாழ்வியலுக்கு எது முன்னேற்றத்தை தரும், இந்த நாகரிகத்தை எது வளர்ச்சி அடைய செய்யும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து சதியை வந்து நம்ம அபாலிஷ் பண்ணோம். ஸோ ரீசன் தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரெடிஷன் வந்துட்டு அப்படியே நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ சொசைட்டி வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா ரீசன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி மேரி வில்சன்கிராஃப்ட் வந்துட்டு சொல்கிறாங்க. நம்ம சிம்பிளாக ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு பழைய வீடுன்னு எடுத்துக்கலாம். அந்த பழைய வீடு வந்துட்டு அங்கங்கே ஓட்டையாகி உடஞ்சி மழை வரப்போ தண்ணி ஒழுகுதுன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ ட்ரெடிஷனை சொல்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது நம்ம முன்னோர் காலத்துலேருந்து இருந்த வீடு, நம்ம வந்து அரசர்கள்லாம் வாழ்ந்த வீடு. ஸோ அதை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் அதுக்குள்ளே மக்கள் வந்துட்டு மழை தண்ணியில் வந்துட்டு பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலுமே அதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ரீசன் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, அதான் ஒழுகுதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு அதை தாங்கி பிடிச்சிட்ருக்கீங்க, ஒன்றா அந்த ஒழுகிற இடத்துல ஒட்டுங்க, இல்லாட்டி மொத்தமாக இடிச்சுட்டு புதுசாக கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு சின்ன அனலாகி. ஸோ இந்த அனலாகிஸ் மூலியமாக நீங்கள் ஈஸியாக வந்து கான்செப்ட்ஸ் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு தீம், ரீசன் வர்சஸ் ட்ரெடிஷன் அப்படிங்கிறதுக்கு. சரிங்களா? ஸோ செகண்ட் வந்துட்டு கிரிட்டிக் ஆஃப் ஹெரிடிட்டரி ப்ரிவிலேஜ். எட்மண்ட் பர்க் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ராஜாவுக்கு பிறக்கிற பையன், அவருக்கு பிறக்கிற பையன், இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பிறக்கும்போதே சுதந்திரம் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக கிடைக்கிது. ஒரு சராசரி மனிதனுக்கு கிடைக்கிற சுதந்திரத்தை விடவும் சராசரி மனிதனுக்கு பிறக்க போகிற குழந்தைகளுக்கு கிடைக்கிற உரிமையோ இல்லை சுதந்திரமோ அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ ராஜா அவர்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கிது, ரொம்பவே அதிகமாக கிடைக்கிது. இதனால் அந்த வேற்றுமை அப்படிங்கிறது வந்துட்டு உருவாகுது. இப்போ ராஜா பையனுக்கு சில விஷயங்கள் கிடைக்கிது, அந்த விஷயங்கள் வந்து அவனுக்கு போராடாமையே அவனுக்கு வந்து கிடைச்சிருது. ஆனால் ஒரு சராசரி மனிதனுக்கு வந்து ஒரு விஷயத்துக்கு மேலே அவன் ஆசைப்பட்டான் அப்படின்னா அந்த விஷயத்துக்காக அவன் ரொம்ப ரொம்ப போராடுறான். போராடி அவன் அதை வந்துட்டு அவன் வந்து தனக்காக சேர்த்திக்கணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு அவன் ரொம்ப இதாக இருக்கான். ஆனால் ராஜாவோட பையனாக இருக்கிறவங்கிட்டே வந்துட்டு அவனுக்கு ஈஸியாக எல்லாமே கிடச்சிருது. சரிங்களா? ஸோ அப்போ அவனுக்கு அந்த இப்போ ஒருத்தனுக்கு பதவி கிடைக்கிது, இல்லை என்ன ஆசைப்பட்டானோ அது கிடைக்கிது. ஆனால் அதோட முக்கியத்துவம் வந்து அவனுக்கு கிடைக்குமா, முக்கியத்துவம் வந்து அவனுக்கு புரியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சரிங்களா? இப்போது நம்ம தளபதி சொல்கிற மாதிரி புழுக்கம் ஏற்பட்டால் தான் மழை வருங்கிற மாதிரி, அப்புறம் கீழேருந்து ஒருத்தன் அடிபட்டு மேலே வருவான், இப்போ அவனுக்கு கீழே ஒரு ஆட்சி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது போராடி வரவங்களுக்கு அந்த முக்கியத்துவம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் போராட்டமே இல்லாமல் வெறும் ராஜாவுடைய பையன் அப்படிங்கிறதுக்காக வரவங்களுக்கு வந்துட்டு அந்த பதவியோ இல்லை அந்த
எதன் மேலே ஆசை வைக்கிறாங்களோ அதோட முக்கியத்துவம் வந்துட்டு கிடைக்காதுங்கிறத விட அதை அவங்களால புரிஞ்சிக்க முடியாது, தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால மேரி wollstonecraft வந்துட்டு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா மெரிட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ ராஜாவுக்கு, அதாவது வாழையடி வாழையாக தலைமுறையாக கிடைக்கிற இந்த ப்ரிவிலேஜை வந்துட்டு இவங்க வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. மெரிட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து ரீசனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, இங்கே வந்துட்டு மெரிட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ராஜாவோட பையனாக பிறக்கிறங்காட்டியே அவனுக்கு வந்து நிறைய சுதந்திரமும் நிறைய உரிமைகளும் கிடச்சிருது, நிறைய பவரும் கிடச்சிருது. ஆனால் சராசரி மனிதன் வந்து தன்னோட சாதாரண விஷயங்களை கூட போராடி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அவனோட சுதந்திரமும் வந்துட்டு ராஜாவோட பையனை கம்பேர் பண்ணுறதப்போ கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லிபர்ட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி, சுதந்திரமும் சமத்துவம் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு உதாரணமாக நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஓட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓட்டிங் சிஸ்டம் இன் இந்தியா, இப்போ நம்ம ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் சரி, நம்ம முழு சுதந்திரமாக வந்து நம்மளால் ஓட்டு போட முடியுது, அன்லெஸ் ஆர் அன்டில் நம்ம ஓட்டுக்கு காசு வாங்காமல் இருக்கிற வரைக்கும். சரிங்களா? அப்புறம் நம்மளோட நிறைய படத்துலலாம் நிறைய டைலாக்லாம் சொல்லியிருப்பாங்க. அவங்களா பெரிய இடத்து பசங்க, நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிற இடம் தெரியாமல் எரிஞ்சிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு எதுக்குப்பா வம்பு இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே எதை போர்ட்ரே பண்ணுது அப்படின்னா ஒரு ஆதிக்க வர்க்கத்தை வந்துட்டு ஒரு சராசரி மனிதனால் எதிர்க்க முடியாது அப்படிங்கிறத தான் வந்துட்டு போர்ட்ரே பண்ணுது. ஸோ லிபர்ட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு மக்கள் மனசில் எவ்வளோ நம்ம வந்துட்டு கொண்டு போய் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாமே கம்மியாயிரும். சரிங்களா? ஸோ இவங்க வந்து லிபர்ட்டி அண்ட் ஈக்குவாலிட்டிக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து மாரல் ரீஜெனரேஷன். அந்த காலத்துலலாம் வந்துட்டு ராஜாக்களை வந்துட்டு மக்கள் வந்து மதித்து பழகியிருப்பாங்க. அவங்க தலைமுறை வர எல்லாருமே வந்து ராஜாவை வந்து மதிக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்ந்துருப்பாங்க. ஸோ அந்த வேற்றுமை வந்து இன்னுமே வந்துட்டு மக்கள் மத்தியில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. இப்போவுமே சிலரை பார்த்தா மக்கள் வந்துட்டு தங்களை வந்து தாழ்வாகவும் அவங்கள வந்துட்டு பெருசாகவும் நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாரல் ரீஜெனரேஷன் வந்து மக்கள் மத்தியில் நம்ம கொண்டு போகணும், அதாவது எல்லோரும் சமம் தான் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அண்ட் இது ஏன் இவர் வந்து விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் மென்னு சொல்கிறாங்க அப்படின்னா மேரி wollstonecraft. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இவங்க வந்துட்டு மென்ஸ்க்காகவும் பேசியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஏன்னா அந்த சொசைட்டி வந்து மென்னுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற சொசைட்டியாக இருந்திருக்கு. ஸோ அதனால மென்ஸ்க்காகவும் இவங்க வந்து பேசியிருக்காங்க. பட் நாட் தட் இங்கே எல்லாத்துலேயுமே வந்து அவங்க உமன்ஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு கிடையாது. இது எல்லாத்துலேயுமே உமன்ஸ் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க பேர் வந்துட்டு விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் மென்னு வச்சுட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் புக் பற்றி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் புக் வந்து விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் விமன், 1792. சரிங்களா? ஸோ இந்த புக் வந்துட்டு எந்த திங்கருக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறதுக்காக எழுதியிருப்பாங்க அப்படின்னா ரூசோ. இவரோட புக் எமிலி, இவர் வந்து 1762 எழுதியிருப்பார். சரிங்களா? ஸோ ரூசோ எமிலிங்கிற புக்கில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா விமன் ஷுட் பி எஜுகேட்டட் டு ப்ளீஸ் மென் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக இவங்க வந்துட்டு இவங்களோட ஐடியாஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு தான் இந்த புக். சரிங்களா? அதாவது விமன் வந்துட்டு படிக்கணும், எதுக்கு அப்படின்னா மென்னுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுக்காக விமன் வந்துட்டு படிக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ரூசோ வந்துட்டு சொல்கிறாரு. சரிங்களா? அவரோட எமிலி அப்படிங்கிற புக்கில் அதுக்கு எகெயின்ஸ்டாக கருத்து வந்துட்டு நம்ம மேரி wollstonecraft வந்துட்டு கொடுக்குறாங்க. எதில் அப்படின்னா விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் உமன்ங்கிற புக்கில். சரிங்களா? ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆன் விமன், அதுக்கப்புறம் ஆன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன், இந்த மாதிரி உங்களுக்கு தீம்ஸ்லாம் நான் கான்ஸ்பிரல் நோட்ஸில் காட்டியிருந்தேன். ஸோ அது எல்லாமே இதுலேயே நான் கவர் பண்ணிடுவேன். சரிங்களா? இந்த மற்ற எல்லா தீமுமே இந்த செகண்ட் புக்ஸ் கீழே வந்துடும். சரிங்களா? இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விமன் ஆர் ரேஷ்னல் பீயிங்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது விமனுக்கும் வந்துட்டு மென்னை போலவே 6 அறிவு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்துலலாம் ஒரு சின்ன மித்துலாம் இருந்தது. என்ன அப்படின்னா
ஆணுக்கு வந்து மூளை பெருசாகவும் பெண்ணுக்கு வந்து மூளை சிறுசாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேச்சுரலாகவே மென் தான் வந்து ஃபிசிக்கலாக அண்ட் மென்டலாக ஸ்ட்ராங், விமன் வந்து வீக் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் செக்ஸ் அண்ட் ஜெண்டர் டிஃப்ரென்ஸ். ஸோ செக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் டிட்டர்மைன்டு பை பர்த். சரிங்களா, பிறக்கிறப்போ நம்ம மேலாக ஃபீமேலாக அப்படிங்கிறது டிட்டர்மைன் ஆயிரும். ஆனால் ஜெண்டர் அப்படிங்கிறது என்ன? ஸ்பெசிஃபிக் ரோல்ஸ் பிளேட் பை ஈச் செக்ஸ். சரிங்களா, ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ரோல்ஸை யார் சொன்னா? ஸோ அதாவது மென் வந்து இந்த வேலை தான் செய்யணும், விமன் வந்து இந்த வேலை தான் செய்யணும், மென் இப்படி தான் இருக்கணும், விமன் இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் வந்து யார் சொன்னால்? ஸோ திஸ் இஸ் சோஷியலி கன்ஸ்ட்ரக்டட். சமுதாயத்தில் பழக்க வழக்கங்கள் மூலமாக மக்கள் மனதில் வந்துட்டு வேரூன்றப்பட்டது. சரிங்களா, ஸோ விமன் ஆர் ரேஷ்னல் பீயிங்ஸ். அதாவது மென்னை போலவே விமனுக்கும் வந்துட்டு 6 அறிவு இருக்குது. பிறக்கும்போது மேல் ஃபீமேலுங்கிற பாகுபாடு இருக்குது. ஆனால் ஜெண்டர் பாகுபாடு அப்படிங்கிறது நம்ம சொசைட்டியால் உருவாக்கப்பட்ட ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் பெண்கள் வந்து மென்னை விட எந்த ஒரு விதத்துலேயும் வந்துட்டு தாழ்ந்தவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அண்ட் செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஜுகேஷன் இஸ் த கீன்னு சொல்கிறாங்க. ஸோ பெண்கள் ஏன் உங்களுக்கு தாழ்ந்தவங்களாக தெரியுறாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்கு வந்து கல்வி வந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களோட அந்த பேட்ரியார்க்கல் டாமினேஷன் மூலியமாக அவங்கள வந்துட்டு படிக்க விடாமல் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் மென்னுக்கு நிகரானவங்க அப்படிங்கிறத ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் கீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து உண்மை தான். நம்ம இன்னத்த கரண்ட் ஸ்டேஜில் பார்த்தாலுமே வந்து பெண்கள் வந்து நிறையா விஷயத்தில் வந்து ரொம்பவே அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தே ஆர் மென்டலி மோர் ஸ்ட்ராங்கர் தென் மென் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவ் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு மேரி wollstonecraft வந்துட்டு சொல்கிறாங்க. உமனுக்கும் 6 அறிவு தான் இருக்குது. ஏன் அவங்க உங்களுக்கு தாழ்ந்தவங்களாக தெரியுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பேட்ரியார்க்கல் டாமினேஷன் பண்ணுறீங்க, அவங்கள படிக்க விடாமல் பண்ணுறீங்க. அவங்களுக்கு எஜுகேஷன் அப்படிங்கிறது கொடுத்து பாருங்கள், அவங்களும் சமமாக ஈக்குவலான ஒரு பர்சனாக வந்துட்டு கண்டிப்பாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து லவ்லெஸ் மேரேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மேரேஜ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த வே ஆஃப் டாமினேட்டிங் விமன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அண்ட் குறிப்பாக லவ்லெஸ் மேரேஜஸை வந்துட்டு அது சொல்கிறாங்க. அண்ட் லவ்லெஸ் மேரேஜஸ் ஈக்குவல் டு லீகல் ப்ராஸ்டிடியூஷன் சொல்கிறாங்க. அதாவது ஒரு திருமணத்தில் வந்துட்டு அன்பு, விட்டு கொடுத்தல், அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர புரிதல் இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எதுவுமே இல்லாத ஒரு திருமணம் வந்துட்டு லீகல் ப்ராஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ பெண்களை வந்துட்டு டாமினேட் பண்ணுறதுக்கு மேரேஜும் ஒன் ஆஃப் த வே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மேரேஜஸ் வந்துட்டு லவ்லெஸ் மேரேஜஸ் வந்துட்டு பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஸோ லவ்லெஸ் மேரேஜஸ் அப்படிங்கிறது கான்செப்ட் இவங்க ஏன் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இல்லைங்களா. அவங்க ஒரு அன்புக்காக ஏங்கியிருப்பாங்க, அந்த காதலில் வந்து அவங்க தோல்வி அடைஞ்சிருப்பாங்க, அதனால அவங்க இந்த கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இது அவங்களோட தேர்ட் தீம். அதுக்கடுத்து விர்ச்சு இஸ் யூனிவர்சல்னு சொல்கிறாங்க, நாட் ஜெண்டர்ட். அது ஒழுக்கம் அப்படிங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்று தான், ஆணுக்கு வேறு பெண்ணுக்கு வேறு அப்படின்னு சொல்லி கிடையாது. சரிங்களா, ஸோ இப்போது பெண்கள் வந்துட்டு நான் வேறு ஒரு ஊருக்கு போய் தங்கி படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பேரண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பயப்பட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அதே பசங்க கேட்டாங்கன்னா விட்டுருவாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட நைட்லாம் வந்து பசங்களால் வெளியே ஜாலியாக போய் சுற்றிட்டு வர முடியும். ஆனால் பெண்கள் கேட்டால் விட மாட்டேங்கிறாங்க. ட்ரெஸ் வந்து பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி போட முடியாது, பட் பாய்ஸ் அவங்களுக்கு என்ன வேணாலும் போட்டுக்கலாம். திருமணமான பெண்ணாக இருந்தால் ஒரு 4 பசங்க கூட பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட சாஸ்டிசிட்டியாக கொஸ்டின் பண்ணுறதா இருக்கட்டும்,
ஆணாக இருக்கிறவங்க வந்துட்டு அவங்க யார் கூட வேணாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சமுதாயம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இவங்க வந்து கொஷின் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ ஒழுக்கம் அப்படிங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேமாக தான் இருக்கணும். பெண்ணுக்கு வேறு ஆணுக்கு வேறு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. லவ்லெஸ் மேரேஜஸ் வந்துட்டு பண்ணிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா லவ்லெஸ் மேரேஜஸ் ஈக்குவல் டு லீகல் ப்ராஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் பெண்கள் ஏன் தாழ்ந்தவங்களாக தெரியுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கல்வி அறிவு வந்து நம்ம கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து விமனும் வந்து மென்ன மாதிரியே 6 அறிவு உள்ளவங்க தான் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து தெளிவாக சொல்கிறாங்க. சரிங்களா? நம்ம வந்துட்டு என்னதான் வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு சரிசமமான உரிமைகள், அதுக்கடுத்து வந்துட்டு அவங்களும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் கொடுத்தாலும் இருக்கப்பட்டு மூவியில் சொல்கிற மாதிரி அவங்க நம்மளை விட ஏதோ ஒரு விதத்தில் ஸ்மார்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா நமக்கு அது பிடிக்காம அவங்க எந்த விதத்தில் குறைவாக இருக்கிறாங்களோ நமக்கு தெரியுறாங்களோ அதை குத்தி குத்தி காமிச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள வந்து டீமோட்டிவேட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ டீமோட்டிவேட் பண்ணி அதில் வந்து நம்ம மைண்ட் வந்து ஈகோ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கிற வந்து ஒரு ரியாலிட்டி. அண்ட் இன்னுமே வந்துட்டு நிறையா பொசிஷன்ஸ்லாம் வந்துட்டு விமன் வந்துட்டு ஃபஸ்ட் பர்சனாக கூட வரல இன்னுமே நிறைய பொசிஷன்ஸ்லாம். பட் அதில் ஏன் தெரியல. ஸோ அது எல்லாமே ஒரு கொஷினாகவே தான் இருக்குது நம்ம சொசைட்டியில். சரிங்களா? உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்தியாவில் வந்துட்டு அட்டார்னி ஜெனரல் போஸ்ட் வந்துட்டு இன்னுமே யாருமே வந்து ஒரு விமன் வந்து ஆக்குபை பண்ணதே கிடையாது. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து இருக்குது. சரிங்களா? லாஸ்ட்டாக வந்துட்டு மேரி wollstonecraft வந்துட்டு ஒரு தீம் சொல்கிறாங்க, வியூஸ் ஆன் ரைட்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேஷன். ஸோ ரைட்ஸ் வந்து நமக்கு தெரியும், ஈக்குவலாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். நேச்சுரல் ரைட்ஸ் அப்படிங்கிறது மென்னுக்கும் சரி விமனுக்கும் சரி ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரெப்ரசன்டேஷனுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது விமனும் வந்துட்டு ஒரு ஸ்டேட்டோட சிட்டிசன் அப்படின்னா தென் அவங்களும் வந்துட்டு அவங்களோட பார்ட்டிசிபேஷனும் வந்துட்டு லா மேக்கிங்கில் இருக்கணும், அவங்களோட பார்ட்டிசிபேஷனும் வந்து கவர்னன்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா இந்த சிட்டிசன் இந்த சமுதாயத்தில் அவங்களும் ஒரு பார்ட். ஸோ அவங்கள விளக்கிட்டு எப்படி ஆண்கள் கொண்டு வர சட்டம் இந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும் அப்படிங்கிறத வந்து இவங்க கேள்வியாக கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ விமனுக்கு ப்ராப்பரான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் இவங்க சொல்கிறாங்க. அண்ட் விமனுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறது மூலிமா தே வில் எம்பவர் தெம்செல்ஸ் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வியூஸ் ஆன் ரைட்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேஷன். ஸோ இது வரைக்கும் நான் 3 தீம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் மென்னு, விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் விமனு, அதுக்கடுத்து வியூஸ் ஆன் ரைட்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேஷன். ஸோ இவங்களை பற்றின கான்செப்ட்ஸ் வந்து இவ்வளோ தான். இந்த அளவுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். சரிங்களா? ஏன்னா கான்செப்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப டெப்த்தாக நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த யூஜிசி NET எக்ஸாமுக்கு இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும். ஸோ தட் நீங்கள் முன்னால் வந்துட்டு மறக்காமல் ஈஸியாக வந்து உங்களுக்கு இது ஞாபகத்தில் இருக்கும். அதுக்காக ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு PVQs வந்துட்டு போடுவோம். சரிங்களா? அப்போ அதில் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எப்படி படிக்கணும், என்ன அப்ரோச் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு PVQ பாருங்கள், க்ரோனாலஜிக்கலி அரேஞ்ச் த கிளாசிக்கல் ஒர்க்ஸ் ஆஃப் த வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் ஃபிலாசபர்ஸ். இது வந்து ஜூன் 2024 கேட்கப்பட்ட கொஷின்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ சோஷியல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ரூசோ எழுதின ஒரு புக். இது வந்து நான் ரொம்ப ஈஸியான ஒரு புக்கு தான். இந்த புக் வந்துட்டு நம்ம ரூசோவை பற்றி படிக்கிறப்போ ஃபஸ்ட்டே வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வரி பண்ணிக்க வேண்டாம், இது என்ன புக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வரி பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? ஸோ இது வந்து 1762 எழுதியிருக்காரு. சரிங்களா? இப்போ தான் நம்ம படித்தோம் விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் உமன் வித் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ்ன்ட்டு என்ன 1792 எழுதியிருக்காங்க. இப்போது க்ரோனாலஜிக்கலாக அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது 3 நமக்கு வந்து தெரியாதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? வி டோன்ட் நோ. இப்போ ஆப்ஷனை பார்ப்போம். ஸோ இப்போ க்ரோனாலஜிக்கலாக ஆர்டராக அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எது வரணும், பி வரணும், அதுக்கடுத்து ஏ வரணும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இது 2 தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு எக்ஸாம் ஹாலில். ஸோ இப்போ நான் ஆப்ஷனை பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஏக்கு அடுத்து பி வந்திருக்கு. ஸோ நான் எலிமினேட் பண்ணிடுறேன். செகண்ட் ஆப்ஷன்லையும் ஏக்கு அடுத்து பி வந்திருக்கு. இதையும் நான் எலிமினேட் பண்ணிடுறேன். ஃபோர்த் ஆப்ஷனில் பாருங்கள், ஏக்கு அப்புறம் பி வந்திருக்கு. ஸோ இதையும் நான் எலிமினேட் பண்ணிடுறேன். தேர்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் பிக்கு பிக்கு அடுத்து ஏ வந்திருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிடுவேன்.
ஏன்னா நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் பிக்கு அப்புறம் தான் ஏ வரும்னு சொல்லிட்டு. மீதி 3 புக்ஸும் வந்துட்டு அது எப்போ எழுதுனாங்க, யார் எழுதுனாங்கன்னு நமக்கு தெரியாட்டி பரவாயில்ல, வி கேன் ஏபிள் டு ரீச் த ஆன்சர். ஸோ இந்த மாதிரி வந்து யூஜிசி நெட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ஸ்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம உட்காந்து யோசிச்சாலே கண்டுபிடிச்சி போட்டுடலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஜூன் 2024 கேட்கப்பட்ட கொஷின். ஸோ நான் எதுக்கு இந்த டைப் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தேன். ஸோ ஹூ ரோட் த புக் அப்படிங்கிறது விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் விமன். ஸோ நமக்கு தெரியும் மேரி wollstonecraft. ஸோ இது ரெண்டுலேயுமே வந்து இவங்களோட கான்செப்ட்ஸ் கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. சரிங்களா? அதுக்கடுத்து which of the following is not written by Mary wollstonecraft. ஸோ ரைட்ஸ் ஆஃப் மென் வந்து நம்ம பார்த்துட்டோம், ரைட்ஸ் ஆஃப் விமனும் பார்த்தோம். மேரி wollstonecraft கீழே நான் சொன்னேன் ஃபஸ்ட் இவங்க எழுதின புக் வந்து தாட்ஸ் ஆன் த எஜுகேஷன் ஆஃப் டாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தான் வந்து 1787. சரிங்களா? அண்ட் இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் விமன் தான் வந்துட்டு ஃபஸ்ட் ஃபெமினிஸ்ட் புக். சரிங்களா? ஸோ இப்போது நமக்கு தெரியாது என்ன, டிஸ்கோர்சஸ் ஆன் எஜுகேஷன் அவங்க எழுதியிருப்பாங்களா எழுதியிருக்க மாட்டாங்களா நமக்கு தெரியல. பட் ஃபஸ்ட்டு 3 அவங்க தான் எழுதியிருக்காங்க நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் வந்துட்டு இதை நான் போட்டுருவேன். சரிங்களா? அண்ட் லிஸ்ட் அதுக்கடுத்து வந்து மேட்ச் மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போது மேட்ச்லேயும் பார்த்துக்கோங்க, மேரி wollstonecraft நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் விமன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போது ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்துட்டு 3. ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து 3 அப்படின்னா ஒன்றா இந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று வரணும். இந்த 2 ஆப்ஷனும் வராது. ஸோ 50-50 வந்துட்டு நம்ம எலிமினேட் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போது இந்த 2 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் கரெக்டாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? நம்ம ஃப்ரான்ஸ் ஃபேனான் அப்படிங்கிற ஒரு திங்கர் படித்தோம் அப்படின்னா நம்ம எப்படி மேரி wollstonecraftக்கு வந்துட்டு அவங்களோட மெயின் புக்காக விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் விமன் சொல்லி படிக்கிறோங்கிற மாதிரி ஃப்ரான்ஸ் ஃபேனானோட மெயின் புக் என்ன அப்படின்னா த wretched ஆஃப் த எர்த். சரிங்களா? ஸோ இப்போ சிக்கு வந்து 1. ஸோ இப்போ சிக்கு வந்து 1, 3 வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்திருக்கணும், சிக்கு வந்து 1 வந்திருக்கணும். சரிங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணிடலாம். மீதி 2 நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடும். சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் திங்கர்ஸில் 18 திங்கர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் பொலிட்டிக்கல் திங்கர்ஸ்லேயும் 18 திங்கர்ஸ் இருக்காங்க. உங்களால் எல்லா திங்கர்ஸையுமே தரவாக படிக்க முடியாட்டியும் 10 திங்கர்ஸ் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி எலிமினேஷன் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் வந்துட்டு ஆன்சரை வந்து ரீச் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? அண்ட் இது வந்து ஒரே ஒரு கான்செப்டுவல் கொஷின் கேட்டிருக்காங்க. பட் ரொம்ப கான்செப்ட்லாம் கிடையாது, ரொம்ப பேசிக்கான ஃபேக்டை தான் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ எவ்ரி திங்கர் வாஸ் அ சைல்ட் ஆஃப் ஹிஸ் ஏஜ் அப்படிங்கிறது அசெஷன். இப்போது நான் சொல்லியிருக்கேன், எந்த ஒரு திங்கருமே அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, என்ன கோ த்ரூ பண்ணுறாங்களோ அதைத்தான் வந்துட்டு அவங்க பிற்காலத்தில் சிந்தனைகளாகவும் தத்துவங்களாகவும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எவ்ரி திங்கரும் அவங்க சின்ன வயசில் எப்படி இருப்பாங்க, குழந்தையாக தானே இருந்திருப்பாங்க, ஏன்னா அதை பார்த்தானே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தானே வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து கரெக்ட். சரிங்களா? Mary wollstonecraft argued in the vindication of rights of women that women should be entitled to the same rights and privileges as men and should be given access to education. So same rights and privileges நான் சொல்லிட்டேன்னா should be given access to education சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ இதுவும் கரெக்ட். இப்போது அசர்ஷனுக்கு ரீசன் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குதா? நல்லா யோசிச்சு பாருங்கள். எவ்ரி திங்கர் வாஸ் அ சைல்ட் ஆஃப் ஹிஸ் ஏஜ். ஓகே. சரிங்களா? மேரி wollstonecraft argued in the vindication of the rights of women. இதுவும் கரெக்ட். பட் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குங்களா? என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கனெக்ட் ஆகலை. ஏன்னா அசர்ஷனுக்கு அசர்ஷனை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ரீசன் கொடுத்துருந்தாங்கன்னா மட்டும்தான் கனெக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே தனித்தனி ஸ்டேட்மெண்ட்ஸு, தனித்தனி ஃபேக்ட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் பி தான் சூஸ் பண்ணேன். அண்ட் கரெக்ட் ஆன்சரும் வந்துட்டு பி தான். சரிங்களா? ஸோ போத் ஏ அண்ட் ஆர் கரெக்ட், பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. ஏன்னா இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க மாதிரி இல்லை, ரெண்டுமே ஒரு ஆர்குமெண்ட் அண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். பீப்புள் ஹூ ஷுட் ரூல் ஆர் தோஸ் ஹூ நோ பாலிடிக்ஸ், மேரி wollstonecraft. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு சேயிங்ஸ் கொஷின்ஸ் மாதிரி வந்துருச்சுங்களா? இது கான்செப்ட்னு சொல்ல முடியாது, பேசிக் மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா மேரி wollstonecraft இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் தான் இந்த கொஷின் உங்களால் அட்டன் பண்ண முடியாது. அதனால் பேசிக் வச்சுக்கலாம். சரிங்களா? And the achievement of freedom through abolition of exploitation and oppression, John Rawls. The principles of equal basic liberties, Aristotle கொடுத்துருக்காங்க. freedom, rights and citizenship of women as well as men. ஸோ இப்போ இதில் வந்துட்டு 4மே நமக்கு தெரியாது, பட் we can guess. இப்போ மேரி wollstonecraft அப்படிங்கிறப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபெமினிசம். ஸோ ஃபெமினிசம்னா மென் விமனுக்கு ஈக்குவலான ரைட்ஸு, ப்ரிவிலேஜஸ்ஸு இதை பற்றி அவங்க வந்து பேசியிருப்பாங்க. ஸோ நம்ம இதில் எது கூட அதெல்லாம் கனெக்ட் பண்ண முடியுது பாருங்கள். பீப்புள் ஹூ ஷுட் ரூல்
ஆர் தோஸ் ஹூ நோ பாலிட்டிக்ஸ் இல்லை. த அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஃப்ரீடம் த்ரூ த அபாலிஷன் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் அப்ரெஷன் இல்லை. த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவல் பேசிக் லிபர்ட்டிஸ் மேபி. அதுக்கடுத்து ஃப்ரீடம் ரைட்ஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப் ஆஃப் விமன் ஆஸ் வெல் அஸ் உமன். ஸோ இந்த இடத்துல ஃப்ரீடம் ரைட்ஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப் ஆஃப் விமன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப் மென். ஸோ இந்த இடத்துல இவங்களுடைய கான்செப்ட் வந்து நமக்கு ஓரளவுக்கு கோரிலேட் ஆகுதுங்களா. ஸோ நான் வந்து மேரி வில்ஸ்டன்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணுறேன். ஸோ 4க்கு வந்து 1 அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அப்போது ஆப்ஷன்ஸ் பார்க்குறேன். 4க்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ நான் இதை எலிமினேட் பண்ணிடுறேன். 50-50 நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ சிடியில் தான் ஏதோ ஒன்று வந்து ஆன்சராக இருக்க போதும். அதை தான் வந்து நம்ம வந்து முடிவு பண்ண போகிறோம். சரிங்களா. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கார்ல் மார்க்ஸ் பற்றின ஒரு ஜென்ரலான அண்டர்ஸ்டாண்டிங். அவர் எதை பற்றி பேசியிருக்கார் அப்படின்னா கம்யூனிசம் பற்றி பேசியிருப்பார், புவர் பீப்புள் படுற கஷ்டத்தை பற்றி பேசியிருப்பார். அப்போது நீங்கள் பாருங்களேன், த அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஃப்ரீடம் த்ரூ த அபாலிஷன் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் அப்ரெஷன் அப்படிங்கிறது கார்ல் மார்க்ஸ் கீழே நம்மளால் ஈஸியாக கோரிலேட் பண்ணிட முடியும். அண்ட் இன்னொன்று இதில் இருக்குது என்ன அப்படின்னா அரிஸ்டாட்டில் அப்படிங்கிறவரோட இம்பார்ட்டண்ட்டான புக் என்ன அப்படின்னா பாலிட்டிக்ஸ். அதான் அரிஸ்டாட்டிலோடைய இம்பார்ட்டண்ட்டான புக். சரிங்களா. ஸோ இந்த இடத்துல பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ணுவேன், செக் பண்ணி பார்ப்பேன். இதுக்கு இதுவும் போட்டு செக் பண்ணி பார்ப்பேன். எனக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா நான் வந்துட்டு ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிடுவேன் இதே மாதிரி. ஸோ இப்போது செகண்ட் ஒன்றுக்கு 4 பாருங்கள் இங்கே இருக்குது 4th ஆப்ஷனில். அண்ட் ஃபஸ்ட் ஒன்றுக்கு 3rd வந்துட்டு நம்ம ஜான் அரிஸ்டாட்டிலும் வந்துருச்சு, கரெக்டாக இருக்குது. அதுக்கடுத்து செகண்ட் ஒன்றுக்கு 4 வந்துருச்சு, கரெக்டாக இருக்குது. சி வந்துட்டு ஜான் ரால்ஸ். மேபி நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். பட் ஜான் ரால்ஸ் பற்றி நம்ம படிப்போம். பட் ஜான் ரால்ஸ் பற்றி படிக்கிறப்போ அவர் த பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவல் பேசிக் லிபர்ட்டிஸை தான் வந்து அவரும் மேஜராக சொல்லியிருப்பார். ஸோ இந்த 4 சேயிங்ஸுமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஸோ இதன் மூலயமா இந்த ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் அப்படிங்கிறத வந்து நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். நான் சொல்கிறது வெறும் 1 தெரிஞ்சாலே வந்து உங்களால் 50-50 எலிமினேட் பண்ணி கொண்டு வந்துட முடியும். இன்னொன்று உங்களுக்கு தெரியாட்டியுமே நம்மளோட ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ், அதாவது பெரிபெரல் நாலேஜ் இருக்கும் தெரியுங்களா. ஓவராலாக நமக்கு இருக்கிற ஒரு வியூ இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்மளால் யூஜிசி நெட் ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபைன் பண்ணிட முடியும். சரிங்களா. ஸோ இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு. நான் இந்த வாட்டி தான் உங்களுக்கு கொஞ்சம் கான்செப்ட்ஸும் கொண்டு வந்தேன். அண்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரொம்பவே பேசிக்காக தான் இருக்குது. சரிங்களா. இதுக்கு மேலெலாம் அவங்க உள்ள டீப்பாலாம் போய் கேட்கலாம் மாட்டாங்க. அண்ட் இது நான் வரைக்கும் அப்படி கேட்டதும் கிடையாது எந்த ஒரு பிவைக்யூலையுமே. ஸோ அண்ட் மற்றது எல்லாமே ஃபேக்ட்ஸ். சரிங்களா. இப்போது நான் வந்து என்னோடய அந்த ஃபேக்ட் ஷீட்டை வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ தட் நீங்கள் எப்படி ஈஸியாக வந்து படிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம பெரியாருக்கு கொடுத்த மாதிரி, விடி சவார்கருக்கு கொடுத்த மாதிரி மேரி வில்ஸ்டன்கிராஃப்ட்டுக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபேக்ட் ஷீட். சரிங்களா. ஸோ இது என்ரோல் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் நம்ம கிராஷ் கோர்ஸ் மூலமாக கொடுக்குறது. ஸோ பார்க்கலாம். ஸோ பர்த் அண்ட் ஃபேமிலி அதை வந்துட்டு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இயர்லி இன்ஃப்ளூயன்சஸ். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும். சரிங்களா. அந்த குழந்தைக்கு பேர் வந்துட்டு ஃபேனி இம்லே அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பேர் யாரோ இன்ஸ்பயர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து அவங்க பேர் வந்து ஃபேனி பிளட். சரிங்களா. ஸோ அதனால் அவங்க குழந்தைக்கு வந்து ஃபேனி இம்லேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வைப்பாங்க. அண்ட் அந்த ஹஸ்பண்ட் கூட தான் அவங்களுக்கு வந்து காதல் தோல்வியாகி 2 வாட்டி சூசைட் அட்டன் பண்ணி டிவோர்ஸ் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இன்னொருத்தரை வந்துட்டு திருமணம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு மேரி ஷெல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை பிறக்கும். ஸோ அந்த குழந்தை பிறந்தங்காட்டி போஸ்ட்மார்ட்டம் இன்ஃபெக்ஷன் கேட்டி இவங்க வந்துட்டு இறந்துருவாங்க. அண்ட் அந்த குழந்தை பிற்காலத்தில் ஒரு ரைட்டராக வரும். அண்ட் அந்த குழந்தை எழுதின இம்பார்ட்டன்ட் புக் வந்துட்டு ஃப்ராங்கென்ஸ்டைன். சரிங்களா. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் எல்லாமே ஆன்லைனில் ஃபேக்ட்ஸாக கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் ஈஸியாக டக்குன்னு ரீட் பண்ணிவிட்டு வந்துடலாம். சரிங்களா. என்ட்ரி இன்டு இன்டெலெக்சுவல் லைஃபு, ஜோசப் ஜான்சன், அதுக்கடுத்து தாமஸ் பைனே. ஏன்னா இவங்க எல்லாமே வந்து நம்ம போக போக படிப்போம். ஸோ இப்போ இந்த ஃபேக்ட்ஸ் மூலிமா உங்களால் ஈஸியாக வந்து அவங்கள கனெக்ட் பண்ணிட முடியும். சரிங்களா. நான் சொன்னேன் 1787 ஷீ ரோட் தாட்ஸ் ஆன் எஜுகேஷன் ஆஃப் டேட்டாஸ். இதுதான் அவங்க ஃபஸ்ட் எழுதின புக்கு. செகண்ட் வந்து இங்கே ஒரு புக் எழுதியிருப்பாங்க. அவங்களோட லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாத்தையுமே ஒரிஜினல் ஸ்டோரிஸாக வந்துட்டு புக்ஸ் போட்டிருப்பாங்க. அண்டு ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் பீரியடு 1790 விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் உமன் சொல்லியிருக்கேன். த புக் டிஃபெண்டட் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். இட் வாஸ் ரிட்டன் ஆஸ் அ ரெஸ்பான்ஸ் டு எட்மண்ட் பர்க். நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ ஃபேக்சுவலாக நான் ஃபேக்ட் ஷீட் மாதிரி உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருவேன். சரிங்களா. அதுக்கடுத்து
1972 இண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் விமன். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு நான் வந்துட்டு கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து அவங்கள பற்றின ரேர் ஃபேக்ட்ஸு இதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து இதுக்குள்ளே இன்கல்கேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? அண்டு அவங்க 2ஆவதாக திருமணம் செஞ்ச ஒரு பேர் வில்லியம் காட்வின். இப்படிலாம் கொஷின் கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஃபேக்ட்ஸுக்காக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். மேரி ஷெல்லி, ஸோ ஆத்தர் ஆஃப் ஃப்ராங்கென்ஸ்டைன் நான் சொன்னேன் இல்லைங்க, இதுதான் அவங்களுடைய 2வது பிள்ளை. அதுக்கடுத்து ஷீ டெவலப்டு பியூர்பெரல் ஃபீவர் இன்ஃபெக்ஷன். சரிங்களா? ஷி வாஸ் 38 years old at the time of her birth. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இது வந்து லெசன் நோன் ஃபேக்ட்ஸ், அதாவது பெரிதளவில் தெரியாத ஃபேக்ட், அவங்கள பற்றின ஃபேக்ட்ஸ் வந்துட்டு இங்கே நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் படித்தீங்க அப்படின்னாலுமே ஏன் வந்து மேரி wollstonecraft இந்த மாதிரி ஐடியாஸ் அண்ட் சிந்தனைஸ்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இது வந்து என்ரோல் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்குறது. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஆல். ஸோ எஜுமாஸ்டர் அகாடமி சார்பாக யூஜிசி நெட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுத்து என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக நாங்கள் எங்கள் சார்பாக செய்வோம். அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸை எவ்வளோ சிம்பிளாக படித்து இந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ண வைக்க முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் வந்து எஃபோர்ட் போடுவோம். சரிங்களா? அண்டு நிறையா படிக்கிறத விட என்ன தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சு படித்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். அண்ட் இது வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் தான். ஸோ இந்த எக்ஸாமுக்காக நம்ம ரொம்ப எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிறது இல்லை. ஜாலியாக என்ன டிமாண்டோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு படித்தா போதும். சரிங்களா? ஸோ நம்ம கிராஷ் கோர்ஸ் வந்துட்டு ஏப்ரல் 2 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க எஜுமாஸ்ட்ரி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு எஜுமாஸ்ட்ரி சேனல். நெட் செட் கோ. ஸோ ஜூன் மாதம் வந்துட்டு நமக்கு நெட் வரப்போகுது. அண்டு டிஎன் செட் வந்து செப்டம்பரில் வரப்போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த கிராஷ் கோர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அண்டு நான் வந்துட்டு யூஜிசி நெட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு டெலகிராம் சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். நாங்கள் நிறைய ஃப்ரீ பிடிஎஃப்ஸ், பேசிக் ஃபேக்ட்ஸ் இதுக்கெலாம் வந்துட்டு நோட்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து அது இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ பாய், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன் அண்ட் யுவர் ஜேர்னி. அண்ட் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.